தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். வன்முறை ஒழிப்போம், நன்முறை வளர்ப்போம். ஆண்டவன் ஒருவனே, கடவுள் ஒன்றுதான் என்பதை எள்ளளவும் குழப்பமின்றி உறுதிப்படுத்தியது இஸ்லாம்தான். ஈசன் ஒருவனே என்று இஸ்லாம் மார்க்கத்தில் வேற்றுமைக்கு இடமில்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழியில் பாரத நாட்டின் பண்பாடு இஸ்லாம் மார்க்கத்தின் வாயிலாக லாபம் அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம் என மகாத்மா காந்தி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். பயங்கரவாதத்தை வேரறுப்போம், பயமில்லா வாழ்விற்கு பாதை அமைப்போம். பிறப்பால் உயர்வு தாழ்வு போக்கி மனிதனை மனிதனாக வாழச் செய்து சமுதாய கூட்டுறவு என்ற அடிப்படையின் மீது மக்களை வாழ்விக்க ஒரு நிரந்தர நெறிமுறையை வகுத்து தந்த வீரர் முகமது அவர்களை புகழ என்னிடம் வார்த்தைகள் போதாது என டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறியுள்ளார்கள். தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். தேசத்தை காக்க நேசத்தை வளர்ப்போம், தீவிரவாதத்தை வேரறுப்போம். நபிகள் நாயகம் அவர்களுடைய வரலாறு வீரத்திற்கு ஒரு ஊற்று, சமுதாயத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மனித சமுதாயத்தின் எல்லா வாழ்வுத்துறை தன்மைகள் பற்றியும் உயர்ந்த தத்துவங்கள் கொண்ட கோட்பாடுகளை சொல்லிவிட்டார் நபிகள் நாயகம். தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. அதன் இறுதியாக இன்று முத்திப்பேட்டையில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் தீவிரவாதத்திற்கு எதிராக தீவிரவாதத்தை கருவறுப்போம் என்ற முழக்கங்களோடு முஸ்லிம்களின் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஜாதி மத கட்சி வேறுபாடுகளை கலந்து தீவிரவாதத்திற்கு எதிராக ஓரணியில் கைகோர்த்து நிற்போம் என்று உங்களை அன்போடு அழைக்கிறது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத். என்னருமே சகோதர சகோதரிகளே, இந்தியாவிலே தீவிரவாதத்தை வளரவிட மாட்டோம் என்ற நோக்கங்களோடு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தமிழகம் முழுவதும் ஒரு மாத காலமாக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம் தீவிரவாதத்திற்கு எதிராக என்ற தளத்திலே ஒரு மாத காலம் நடைபெற்றது. அதன் இறுதியாக இன்று முத்துப்பேட்டை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஜாதி மத கட்சி வேறுபாடுகளை கலந்து தீவிரவாதத்திற்கு எதிராக ஓரணியில் வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக அழைக்கின்றோம். என்னருமே சகோதர சகோதரிகளை, தீவிரவாதத்திற்கு எதிராக தமிழக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ஒரு மாத காலம் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு இன்று இறுதியாக தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று முத்திப்பேட்டையில் முஸ்லிம்களின் மனித சங்கிலி போராட்டம் இதோ உங்கள் மத்தியிலே உங்கள் வீதிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்திற்கு ஆண்களும் பெண்களும் மாற்று மத சகோதரர்களும் வியாபாரிகளும் வர்த்தக பெருமக்களும் ஆதரவு தரும்படி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக உங்களை அழைக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக இன்று முத்திப்பேட்டையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டம் தீவிரவாதத்தை கருவறுப்போம், தீவிரவாதத்தை இஸ்லாமவாதத்திலிருந்து காற்று ஜாதி மத வேறுபாடுகள் என்று நாமெல்லாம் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும் என்ற முழக்கங்களோடு இன்று இறுதியாக இந்த பிரச்சாரம் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது முத்திப்பேட்டையில் மட்டுமல்ல, தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். வன்முறை ஒழிப்போம், நன்முறை வளர்ப்போம். ஆண்டவன் ஒருவனே, கடவுள் ஒன்றுதான் என்பதை எள்ளளவும் குழப்பமின்றி உறுதிப்படுத்தியது இஸ்லாம்தான். ஈசன் ஒருவனே என்று இஸ்லாம் மார்க்கத்தில் வேற்றுமைக்கு இடமில்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழியில் பாரத நாட்டின் பண்பாடு இஸ்லாம் மார்க்கத்தின் வாயிலாக லாபம் அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம் என மகாத்மா காந்தி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். பயங்கரவாதத்தை வேரறுப்போம்,
பயமில்லா வாழ்விற்கு பாதை அமைப்போம். பிறப்பால் உயர்வு தாழ்வு போக்கி மனிதனை மனிதனாக வாழச் செய்து சமுதாய கூட்டுறவு என்ற அடிப்படையின் மீது மக்களை வாழ்விக்க ஒரு நிரந்தர நெறிமுறையை வகுத்து தந்த வீரர் முகமது அவர்களை புகழ என்னிடம் வார்த்தைகள் போதாது என டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறியுள்ளார்கள். தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். தேசத்தை காக்க நேசத்தை வளர்ப்போம், தீவிரவாதத்தை வேரறுப்போம். நபிகள் நாயகம் அவர்களுடைய வரலாறு வீரத்திற்கு ஒரு ஊற்று, சமுதாயத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மனித சமுதாயத்தின் எல்லா வாழ்வுத்துறை தன்மைகள் பற்றியும் உயர்ந்த தத்துவங்கள் கொண்ட கோட்பாடுகளை சொல்லிவிட்டார் நபிகள் நாயகம் அவர்கள் என கூறுகிறார் தந்தை பெரியார். தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். வன்முறை ஒழிப்போம், நன்முறை வளர்ப்போம். ஆண்டவன் ஒருவனே, கடவுள் ஒன்றுதான் என்பதை எள்ளளவும் குழப்பமின்றி உறுதிப்படுத்தியது இஸ்லாம்தான். ஈசன் ஒருவனே என்று இஸ்லாம் மார்க்கத்தில் வேற்றுமைக்கு இடமில்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழியில் பாரத நாட்டின் பண்பாடு இஸ்லாம் மார்க்கத்தின் வாயிலாக லாபம் அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம் என மகாத்மா காந்தி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். பயங்கரவாதத்தை வேரறுப்போம், பயமில்லா வாழ்விற்கு பாதை அமைப்போம். பிறப்பால் உயர்வு தாழ்வு போக்கி மனிதனை மனிதனாக வாழச் செய்து சமுதாய கூட்டுறவு என்ற அடிப்படையின் மீது மக்களை வாழ்விக்க ஒரு நிரந்தர நெறிமுறையை வகுத்து தந்த வீரர் முகமது அவர்களை புகழ என்னிடம் வார்த்தைகள் போதாது என டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறியுள்ளார்கள். தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். தேசத்தை காக்க நேசத்தை வளர்ப்போம், தீவிரவாதத்தை வேரறுப்போம். நபிகள் நாயகம் அவர்களுடைய வரலாறு வீரத்திற்கு ஒரு ஊற்று, சமுதாயத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மனித சமுதாயத்தின் எல்லா வாழ்வுத்துறை தன்மைகள் பற்றியும் உயர்ந்த தத்துவங்கள் கொண்ட கோட்பாடுகளை சொல்லிவிட்டார் நபிகள் நாயகம் அவர்கள் என கூறுகிறார் தந்தை பெரியார். தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம் எல்லாருமே சகோதர சகோதரிகளே, இன்று முத்துப்பேட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தீவிரவாதத்திற்கு எதிரான மனித சங்கிலி பிரச்சாரம் முத்துப்பேட்டை மற்றும் அல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நமது திருவாரூர் மாவட்டத்தில் 4 இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று முத்துப்பேட்டையில் மனித சங்கிலி பிரச்சாரம் இதோ உங்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த முஸ்லிம்களின் இந்த பிரச்சாரமானது தீவிரவாதத்திற்கு எதிரான பிரச்சாரம். முஸ்லிம்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் ஒரு காலமும் தீவிரவாதத்தை ஆதரிக்காது என்ற முழக்கங்களோடு முஸ்லிம்களின் ஒரு மாத கால பிரச்சாரம், பல கட்ட பிரச்சாரங்கள் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தின் இறுதியாக தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். வன்முறை ஒழிப்போம், நன்முறை வளர்ப்போம். ஆண்டவன் ஒருவனே, கடவுள் ஒன்றுதான் என்பதை எள்ளளவும் குழப்பமின்றி உறுதிப்படுத்தியது இஸ்லாம்தான். ஈசன் ஒருவனே என்று இஸ்லாம் மார்க்கத்தில் வேற்றுமைக்கு இடமில்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழியில் பாரத நாட்டின் பண்பாடு இஸ்லாம் மார்க்கத்தின் வாயிலாக லாபம் அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம் என மகாத்மா காந்தி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். பயங்கரவாதத்தை வேரறுப்போம், பயமில்லா வாழ்விற்கு பாதை அமைப்போம். பிறப்பால் உயர்வு தாழ்வு போக்கி மனிதனை மனிதனாக வாழச் செய்து சமுதாய கூட்டுறவு என்ற அடிப்படையின் மீது மக்களை வாழ்விக்க ஒரு நிரந்தர நெறிமுறையை வகுத்து தந்த வீரர் முகமது அவர்களை புகழ என்னிடம் வார்த்தைகள் போதாது என டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறியுள்ளார்கள். தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம்.
தேசத்தை காக்க நேசத்தை வளர்ப்போம், தீவிரவாதத்தை வேரறுப்போம். நபிகள் நாயகம் அவர்களுடைய வரலாறு வீரத்திற்கு ஒரு ஊற்று, சமுதாயத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மனித சமுதாயத்தின் எல்லா வாழ்வுத்துறை தன்மைகள் பற்றியும் உயர்ந்த தத்துவங்கள் கொண்ட கோட்பாடுகளை சொல்லிவிட்டார் நபிகள் நாயகம் அவர்கள் என கூறுகிறார் தந்தை பெரியார். தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். வன்முறை ஒழிப்போம், நன்முறை வளர்ப்போம். ஆண்டவன் ஒருவனே, கடவுள் ஒன்றுதான் என்பதை எள்ளளவும் குழப்பமின்றி உறுதிப்படுத்தியது இஸ்லாம்தான். ஈசன் ஒருவனே என்று இஸ்லாம் மார்க்கத்தில் வேற்றுமைக்கு இடமில்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழியில் பாரத நாட்டின் பண்பாடு இஸ்லாம் மார்க்கத்தின் வாயிலாக லாபம் அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம் என மகாத்மா காந்தி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். பயங்கரவாதத்தை வேரறுப்போம், பயமில்லா வாழ்விற்கு பாதை அமைப்போம். பிறப்பால் உயர்வு தாழ்வு போக்கி மனிதனை மனிதனாக வாழச் செய்து சமுதாய கூட்டுறவு என்ற அடிப்படையின் மீது மக்களை வாழ்விக்க ஒரு நிரந்தர நெறிமுறையை வகுத்து தந்த வீரர் முகமது அவர்களை புகழ என்னிடம் வார்த்தைகள் போதாது என டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறியுள்ளார்கள். தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம். தேசத்தை காக்க நேசத்தை வளர்ப்போம், தீவிரவாதத்தை வேரறுப்போம். நபிகள் நாயகம் அவர்களுடைய வரலாறு வீரத்திற்கு ஒரு ஊற்று, சமுதாயத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மனித சமுதாயத்தின் எல்லா வாழ்வுத்துறை தன்மைகள் பற்றியும் உயர்ந்த தத்துவங்கள் கொண்ட கோட்பாடுகளை சொல்லிவிட்டார் நபிகள் நாயகம் அவர்கள் என கூறுகிறார் தந்தை பெரியார். தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லிம்